ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما يتبع أكثرهم إلا ظنا إن الظن لا يغني من الحق شيئا إن الله عليم بما يفعلون صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم إياكم والظن فإن الظن أكذب الحديث متفق عليه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் எந்த வாழ்க்கையை வாழுமாறு அல்லாஹு தாலா சந்திக்கிறானோ அந்த வாழ்க்கைய பெரியோர் அமானிதமாக அல்லாஹு தாலா படைச்சுகிறான். எனவே இந்த வாழ்க்கைய ஒவ்வொரு மனிதனும் கண்ணியமான முறையில, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில, நேரான சீரான வழியில அவனுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களோட வாழ்க்கையில நாங்க பலவிதமான பண்புகளை ஏற்படுத்தி கொள்றது ஆக முக்கியம். இந்த பண்புகளை கொண்டுதான் வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். எனவே பண்புகள் என்று சொல்லக்கூடிய நேரம் பலவிதமான பண்புகள் இஸ்லாத்தில் இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. ஆனா இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு பண்பு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே வாழ்க்கையிலே வந்துட்டா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில மனிதன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம், நிம்மதிய ஒரு மனிதன் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளேலும் இந்த பண்பை வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டான். அதுதான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய பண்பை உள்ளத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் சீராக்கி கொள்ளும். இந்த வாழ்க்கையில எண்ணங்கள் என்று சொல்றது இது லேசான ஒரு விஷயம் அல்ல. உள்ளத்துல எண்ணங்களை சீராக்குறது இது லேசான ஒரு காரியம் கிடையாது. வாழ்க்கையில நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்றதுதான் நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்பதாக உலமாக்கள் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டுறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் ஒரு ஆளில் ரொம்ப தெளிவாகவே விளங்கப்படுத்துறாங்க. வாழக்கூடிய வாழ்க்கையில எண்ணங்களுடைய விஷயத்துல கவனமாக இருங்க. நினைக்கிறது நினைப்பு, இந்த நினைப்புல ரொம்ப கவனமாக இருங்க. ஏனென்றா அந்த எண்ணங்கள் தான் உங்களோட வார்த்தையை முடிவு செய்யும்.
உள்ளத்துல வரக்கூடிய எண்ணங்கள் தான் வார்த்தையாக வெளியாகும். அந்த வார்த்தையுடைய விஷயத்துல கவனமாக இருங்க. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தைகள் தான் எங்களோட வாழ்க்கையில செயல்களாக மாறும். செயல்களுடைய விஷயத்துல கவனமாக இருங்க. அந்த செயல்கள் தான் வாழ்க்கையில பழக்க வழக்கமாக மாறும். அந்த பழக்க வழக்கத்துடைய விஷயத்துல கவனமாயிருங்க. அதுதான் வாழ்க்கையில ஒழுக்கமாக மாறும். அந்த ஒழுக்கத்துல கவனமாக இருங்க. அந்த ஒழுக்கம் தான் உங்களுடைய வாழ்க்கைய நல்ல முறையில உருவாக்கும் என்பதாக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரிய ஒரு ஆலிம் ரொம்ப சுருக்கமா விளங்கப்படுத்துறாங்க. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய சீரான முறையில் ஆக்குறது ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வரக்கூடிய எண்ணம் தான் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஷைத்தானுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. நாங்க எல்லாரும் பேரை கேட்டா என்ன சொல்றோம்? லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டாகட்டும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அந்த விரட்டப்பட்ட ஷைத்தான் கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அவனோட பேரை சொன்னாவே இப்படி எல்லாம் வார்த்தை பாவிக்கிறோமே. ஒரு டாய்லெட்ல கூட அவனுக்கு இடம் இருக்குதா? இல்ல. துனியாட வாழ்க்கையில நாங்க டாய்லெட் போகக்கூடிய நேரம் ஓதுறதுவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ், ஆண் பெண் கெட்ட ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறேன். ஒரு டாய்லெட்குள்ளே அவனுக்கு ஈக்க ஏலாம போனதுக்கு என்ன காரணம் கண்ணியமிக்க அவர்களே? இவனுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலேருந்து எப்படி இருந்துச்சா? இப்படி ஈக்கல்ல. கண்ணியமாக துனியால வாழ்ந்தவன் ஷைத்தான். துனியால யாராவது மலாயிக்காமார்களுடைய உஸ்தாத அடைஞ்ச வரலாறு இருக்கிறா? துனியால கிடையாது. முழு மலக்குமார்களுக்கும் உஸ்தாத். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சந்தேகம் என்றா ஷைத்தான் கிட்டதான் போகும். அவ்வளவு கண்ணியமான வாழ்க்கை. முழு உலகத்துல அல்லாஹ்வுடைய அர்ஷ 14,000 தடவைகள் தவாப் செஞ்ச ஒத்தன் துனியால ஈக்கிறான் என்றா ஷைத்தான் தான். ஷைத்தான் தான் 14,000 தடவை அல்லாஹ்வுடைய அர்ஷ தவாப் செஞ்ச ஒத்தன் துனியால ஷைத்தான். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கை நாசமாகினத்துக்கு தடம் புரண்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ளத்துல ஏற்பட்ட ஒரு மோசமான எண்ணம். உள்ளத்துல ஏற்பட்ட ஒரு எண்ணம், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை விட சிறந்தவன். இந்த எண்ணம் எப்படி மாறிச்சு? வார்த்தையாக மாறிச்சு, வார்த்தை செயலாக மாறிச்சு, செயல் பழக்க வழக்கமாக மாறிச்சு, பழக்க வழக்கம் ஒழுக்கம் இல்லாம ஆக்கிச்சு. அந்த ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை ஷைத்தானுடைய முழு வாழ்க்கையை அப்படியே தடம் புரட்டை போட்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு மனிதனுடைய உயர்வு தாழ்வு முடிவு செய்யறது அவனுடைய எண்ணங்களை கொண்டு, உள்ளத்துல வரக்கூடிய விஷயம். அதுதான் குர்ஆன் சொல்லுது, குல் குல்லு யஅமலு அலா ஷாக்கிலதி. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எண்ணத்தின் படிதான் செயலாற்றிக் கொண்டே. அவனுடைய கல்புல என்ன சிந்தனை ஈக்கிறதோ அந்த சிந்தனையின் பிரகாரம் தான் அவனுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டேக்கும். அது துனியாட வாழ்க்கையா இருந்தாலும் ஆகிரத்திலே ஐந்தாலும் இந்த எண்ணங்களுக்கு பெரிய கூலி அல்லாஹ் கிட்ட இருக்குது. தெளிவாக கேளுங்க. ரொம்ப ஆழமான விஷயம், ரொம்ப தெளிவா கேளுங்க. இந்த எண்ணத்தை கொண்டும் ஒரு மனிதன் சொர்க்கம் போகலும். நாங்க நினைக்கிற நினைவுகளை கொண்டும் ஒரு மனிதன் வாழ்க்கையில சொர்க்கவாதியாக ஏலும். கியாமத்துடைய நாள் ஒரு மனிதன் வருவான். எப்படியாப்பட்ட மனிதன் என்றா, ஹதீஸ்ல புகாரில வரக்கூடிய ரிவாயத், தன்பியுல் காஃபிலின் என்ற கிதாப்ல வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள் ஒரு மனிதன் வருவான். எப்படி? பெரிய நன்மைகள் எல்லாம் மல கணக்கு எடுத்துக்கொண்டு வருவான். இந்த நேரத்துல அந்த மனிதன் வந்ததுக்கு பின்னால ஒரு மலக்கு அந்த மனிதனுடைய விஷயத்துல முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் கிட்டே மேலானோடு செய்வான். இந்த மனிதனுடைய விஷயத்துல யாராவது புறப்பாடு சொல்றவங்க இருக்கிறீங்களா? மலக்கணக்கு அமலோட வந்திருக்கிறாரு. இவருடைய விஷயத்துல யாராவதுக்கு மனக்கசப்பு இருக்குதா? சொல்றேன்டா சொல்லேலும். இந்த இடத்துல அவங்களுடைய கடன் தீர்க்கப்படும். இந்த நேரத்துல அவரால பாதிக்கப்பட்ட எல்லாம் எழுப்புவாங்க. எல்லாம் எழுதி வருவாங்க. யா அல்லாஹ், இவனால் அநியாயம், இவனால் அட்டூழியம், இவனையில கல்போடைச்சான், இப்படி சொல்லி 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 மல கணக்கு செஞ்ச அமல அந்த கியாமத்துடைய நாள் எல்லாம் எடுத்துட்டு போய்த்துருவா. இப்ப இவருடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்ல. அமலன் வெறும் கையோட நிற்பாரு, ஒன்றுமே இல்ல. வாழ்க்கையில சொர்க்கம் போறதுக்கு அமல் தேவை. இப்ப கியாமத்துடைய நாள் ஒன்றும் இல்ல. இப்ப அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து பரிதாபமா சொல்லுவானாம், ஏ மனிதனே,
உன் வாழ்க்கையில் ஒரு அமலும் இல்லைன்னு நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனா எனக்கு மட்டும் தெரிஞ்ச நீ செஞ்ச பல அமல்களை நான் பாதுகாத்து வச்சுக்கிறேன். அந்த மனிதன் ஆச்சரியமா கேட்பான், நான் செஞ்சாமல் எனக்கு தெரியாம நீ பாதுகாத்துக்கிறியா? அல்லாஹ் சொல்லுவான், உனக்கும் தெரியா, உனக்கிட்ட இந்த ரகீபத்தி மலக்குமாருக்கும் தெரியா, இந்த அமலுக்கு நான் கூலி கொடுத்து பாதுகாத்து வச்சுக்கிறேன். அவன் ஆச்சரியத்தோட கேட்பான், என்ன அமல் யா அல்லாஹ்? சொல்லுவானாம், துனியால உன்னோட உள்ளத்துல பல சந்தர்ப்பங்கள்ல நல்ல எண்ணங்களை நீ வளர்த்து கொண்டாய். ஒரு மனிதனை இக்கட்டான நேரத்துல ஒரு தவறான கண்ணோட்டத்துல நீ கண்டாலும், தவறான காட்சியை நீ கண்டுட்டாய் அந்த மனிதன், ஆனாலும் நீ நல்லெண்ணம் வச்சு ஒரு நல்ல எண்ணத்துக்கு பகரமா 70 நன்மைகளை நான் எழுதி வச்சிருக்கிறேன். உன்னை நல்ல எண்ணங்களை கொண்டு நீ சொர்க்கவாதியாக போ சொர்க்கத்துக்கு. சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள் நல்ல எண்ணங்களை கொண்டு ஒரு மனிதன் சொர்க்கவாதியாக மாற முடியும். எனவே நல்ல எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய நேரம் அதுல பல எண்ணங்கள் இருக்குது. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல 1300 விதமான எண்ணங்கள் வந்துட்டு போமா. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்துல 1300 வகையான எண்ணங்கள் யோசனை வரும். அது குடும்பத்தை பத்தி, சமூகத்தை பத்தி, எல்லாத்த பத்தியும் 1300 வகையான எண்ணங்கள் இருக்குது. அவ எல்லாத்தையும் விளங்கப்படுத்தல. அதுல மிக முக்கியமான 2 எண்ணங்கள் இருக்குது. அதுல ஒன்னாவது தான் அல்லாஹ்ட மேல நல்லெண்ணம் வைக்கிறது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்ட மேல நல்லெண்ணம் நீக்கும். அல்லாஹ்வோட நாங்க எப்படி நடக்கிறோமோ அல்லாஹ் எங்களோட அப்படிதான் ரிட்டர்ன் நடப்பான். அல்லாஹ்வுடைய சுன்னத் இப்படிதான், அல்லாஹ்வுடைய முறை இப்படிதான். அதுதான் ஹதீஸுடைய கருத்து. என்ன, ஏ மனிதனே, நீ ஒரு முலம் நெருங்கி வந்தா நான் ஒரு ஜான் உனே நெருங்கி வருவேன். ஹதீஸ். நீ ஒரு அடி நெருங்கி வந்தா நான் அதை விட அதிகமா உனைய நெருங்கி வருவேன். நீ என்னைய ஞாபகம் செஞ்சா நானும் உனைய ஞாபகம் செய்வேன். அல்லாஹ்வோட நாங்க எப்படி நல்லெண்ணம் வைக்கிறோமோ அல்லாஹ் எங்களோட நல்லெண்ணம் வைப்பான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள் ஒரு மனிதன் வருவான். அவன் நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டான். இதுக்கு போற அவனுடைய விஷயத்துல எந்த மாற்றமும் கிடையாது. அவனுடைய எல்லா பட்டோலையிலும் அலசி ஆராய்ச்சதுக்கு பின்னால இவன் ஒரு நரகவாதி என்பதாக முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹ்ட முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவான் இந்த மனிதன். இப்ப அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், ஓண்ட விஷயத்துல கடைசி முடிவு, ஃபைனல் முடிவு, நீ நரகவாதி. ஓண்ட விஷயத்துல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நரகத்தை நோக்கி போகலும் போ என்பதாக சொல்லப்படும். இவன் என்ன செய்வானாம், அந்த நரகவாதி கொஞ்சம் தூரம் போவானாம், திரும்பி பார்ப்பான். கொஞ்சம் தூரம் நடப்பான், திரும்பி பார்ப்பான். அல்லாஹ்வ திரும்பி கொஞ்சம் தூரம் போறான், திரும்பி பார்க்கிறான். இப்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கல்புல என்ன ஈக்கென்று தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ரப்பு தெரியாத மாதிரி அந்த இடத்துல கேட்பான், ஏ மனிதன் எங்கவா, உடனே நான் நரகத்துக்கு போசேன்னு உடனே நீ போகாம கொஞ்சம் தூரம் போறாய், திரும்பி பார்க்கிறாய், கொஞ்சம் தூரம் போறாய், திரும்பி பார்க்கிறாய், என்ன விஷயம்? இந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான், நான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நான் என்ன நினைச்சு கொண்டு தெரியுமா, ஏண்ட உள்ளத்துல உன்னைய பத்தின எண்ணம் என்ன தெரியுமா, நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் ஏண்ட விஷயத்துல நீ இரக்கம் காட்டுவா என்ற நம்பிக்கை உலகத்தில் எனக்கு நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சீந்தன். அதனாலதான் நான் நீ நரகத்துக்கு போசேன்னியே, நான் கொஞ்சம் தூரம் பேசிட்டு திரும்பி பார்த்தேன், நீ சும்மா செல்றாய், திருப்பி என்னைய கூப்பிட்டு சொர்க்கம் போ செல்வியோ தெரியா, திருப்பி என்னைய கூப்பிட்டு சொர்க்கம் போ செல்வியோ தெரியா, அதுக்காக வேண்டிதான் நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தேன், நீ கூப்பிடுறியான்னு பார்க்க. எங்க வச்சு நல்லெண்ணம், கியாமத்துடைய நாள் அந்த இடத்துல அல்லாஹ்வ நல்லெண்ணம், துனியாட வாழ்க்கையில வச்ச நல்லெண்ணத்துக்கு பிரதிபலன் என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா கூப்பிடுற மனிதன் எங்கவா, கது ரஹிம்து, நான் உன்ட மேல திட்டவட்டமாக இரக்கம் ரஹ்மத் செஞ்சிட்டேன், உதுகுலு இலல் ஜன்னா, நீ நரகவாதி அல்ல, நீ சொர்க்கவாதி என்பதா அல்லாஹ் அனுப்புவான். சொர்க்கம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழக்கூடிய வாழ்க்கையில அல்லாஹ்ட மேல நல்லெண்ணம் வைங்க.
ஆட்சியாளன் மேல நல்லெண்ணம் வைக்கிறல்ல, அதெல்லாம் ரெண்டாவது. சபபுக்காகவே அல்லாஹு தஆலா உருவாக்குற விஷயங்கள், அதுல நல்லெண்ணம் எல்லாம் ரெண்டாவது கட்டம் வைக்கணும். ஆனா அல்லாஹ்வுக்கு அடுத்தபடிதான் வைங்க நல்லெண்ணம். அல்லாஹ்விடமே இல்ல. என்ன சந்தர்ப்பம் வந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், பல் யதுன்னு மா பீஷா, நீ என்ன வேணாலும் என்னைய பத்தி நினைச்சுக்கோ, நீ என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்ல. அல்லாஹ் அநியாயக்காரனே நினைக்கிறீங்களா, நினைங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அல்லாஹ் அப்படிதான் உங்களோட நடப்பான். வேண்டியத நினைங்க. ஆனா இந்த வன்னி அபதி பி, ஒரு அடியான் என்னைய பத்தி எப்படி நினைக்கிறானோ நான் அவனோட அப்படிதான் வாழ்க்கையில நடப்பேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அல்லாஹ் என்னைய மன்னிக்க மாட்டானப்பா, நான் செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் எப்படி தௌபா செய்யறது? அல்லாஹ் என்னையெல்லாம் மன்னிப்பானா, என்னையெல்லாம் சொர்க்கவாதி ஆக்குவானா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி யோசிச்சு 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 காலம் போகுது. பாருங்க, காபிர்கள் களிமா சொல்லாதவன் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது. அல்லாஹ் தஆலா எனக்கு இப்படி எல்லாம் தருவானா, எனக்கு இப்படி ஆளா வேணுமா, எனக்கு என்ன நம்பிக்கை இல்ல. நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா, அல்லாஹ் அப்படிதான் உங்களோட நடக்கும். ஏன்னா அல்லாஹ்வை பத்தின நல்ல எண்ணம் உள்ளத்துல இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போறதுக்கு 3 நாளைக்கு முன்னால சொன்னாங்க, லா யமூத்தன்ன அஹதுக்கும், உங்களுடைய யாரும் மௌத்தாகிடவானும். எது வரைக்கும் தெரியுமா? இல்லா வஹுவ பிஹுஸ்னி ظن عز وجل, உங்களோட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்ட மேல நல்ல எண்ணம் வைக்காம யாரும் மௌத்தாகவான வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால சொன்ன வார்த்தை, அல்லாஹ்ட மேல நல்ல எண்ணம் வைக்காம மௌத்தாகிடவானும். ஒரு நோய் வந்துட்டா, இந்த காலம் எப்படி, ஒரு நோய் வந்துட்டா எங்களுக்கா இந்த நோய் வரணும், எங்களுக்கா இந்த சோதனை வரணும், எங்களுக்கா இந்த கஷ்டம் வரணும், எங்களுக்கா இந்த முசீபத் தரித்திரியம் வரணும், இப்படிதான் நாங்க வாழ்க்கையில கேட்கிறோம். நாங்க படுக்கையில விழுந்துட்டு எங்கட குடும்பத்தை யாரப்பா பாக்குறது, யார் எங்கட குடும்பத்தை கவனிக்கிறது, எங்கால ரிஸ்க் வரும், இப்படி எல்லாம் நாங்க ஒரு சோதனை வரப்போகல யோசிக்கிறோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் இஸ்லாத்துல 5வது கலீஃபான்னு சொல்லுவாங்க. இவரு பெருசாக தேவையில்லை, இவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து படி, எங்கட வாழ்க்கை மாறும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் துனியால ஆட்சி 2.5 வருஷம் தான் ஆட்சி. 2.5 வருஷத்துல ஜகாத் எடுக்கிறதுக்கு யாரும் அல்ல, யாருமே இல்ல. கிதாபில் எழுதுறாங்க, எப்படி ஆட்சி தெரியுமா, ஓனாயும் ஆடும் ஒரே ஏரியில ஓடையில தண்ணி குடிக்கிறத கண்ணால கண்டான். அப்படியான ஆட்சி, பெர்ஃபெக்டான ஆட்சி, கண்ணியமான ஆட்சி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புள்ளேல் எத்தனை தெரியுமா? 16 புள்ளேல், 2 ஜுப்பா. மௌத்தா போப்புகள் அவருடைய சொத்து, 2 ஜுப்பா உடுத்த உடுப்பு. யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல மௌத்தாகின ஷஹீதுகள் எல்லாம் ஒரு மனுஷன் ஜனாதால துனியால கலந்து கொண்டாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஜனாதால கலந்து கொண்டாங்க. மௌத்தாவினவங்க எல்லாம் வந்து கலந்து கொண்டாங்க, எல்லா ஷஹீதுகளும். அப்ப எப்படி வாழ்ந்தி பாரு துனியால, எவ்வளவு பக்குவம். இவருடைய சக்கராத்துடைய நேரம், இடையில கொஞ்சம் பேர் ஈகிறாங்களே அப்படிதான், என்னப்பா இப்படி மௌத்தாவுறீங்க, பிள்ளைகளுக்கு என்னத்தை விட்டுட்டு போறீங்க கேட்பாங்க. மனிதர்கள் எல்லாம் வந்து பாக்குறாங்க. இந்த நேரத்துல கேட்டாங்க, என்னப்பா இப்படி மௌத்தாவுறீங்க, எந்த சொத்து பத்தும் இல்ல, வாழ்க்கையில ஒன்றுமே இல்ல, 2 ஆடைதான் உங்களுக்கு ஈக்குது, வேற எந்த சொத்தையும் நீங்க சேர்த்து வைக்கல, 16 பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆனா இந்த காலத்துல எங்கட வாழ்க்கை எப்படி, நாங்க உழைக்கிறோம், எங்கட சொத்து யார் உட்கார்ந்து சாப்பிடுறது? எங்கட மகன், எங்கட பேரன், பேரண்ட மகன் உட்கார்ந்து தின்ற அளவுக்கு சொத்து சேர்க்கிறோம். ஏண்ட கண்ணோட்டத்துல இது இல்ல. ஏன் தெரியுமா? எங்கட மகனுக்கு உழைப்பேண்ட என்னன்னே தெரியாம போயிடும். மாப்பட கஷ்டத்தை இந்த காலத்துல மகன் உணர்வானா? உணர மாட்டான். ஏன்? நாங்க பறக்கதா சேர்த்து வச்சுக்கிறோமே. அவன் உட்கார்ந்து தின்னதான் செய்வான். அவனுக்கு கஷ்டம் என்றா என்னன்னு தெரியா, வாப்பட வாப்பட கவலை என்னன்னு தெரியா. ஏன்? வாப்பட அப்பட சொத்து இது 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு மௌத்தாகினா எங்கட பிள்ளைகளுக்கு எப்படி உழைப்ப சொல்றது? வேர்வேண்ட என்னன்னு தெரியா பிள்ளைகளுக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய வார்த்தையை பாருங்க. சொன்னாங்க 16 புள்ளதான், ஒன்றும் சேர்க்கல்லதான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இவருடைய வார்த்தைய,
சொல்றாங்க வஹுவ யதவல்ல ஸாலிஹீன். இந்த 16 பிள்ளையும் சாலிஹீன்கள். இந்த உலகத்துல 2 வகையான மனிதர்கள், ஒன்று நல்லவன், இன்னொன்று கெட்டவன். இந்த நடுவுல இருக்கிற கேட்டகரி இஸ்லாத்துல இல்ல, ரெண்டுக்கும் நடுவுல. அதுதான் சொல்றாங்க துல் வஜித், இவங்க நரகவாதி என்று ஏன் சொல்லப்படுவது. 2 முகமுடியவங்க இஸ்லாத்துல இல்லை, ஒன்று நல்லவன் இல்லாட்டி கெட்டவன். அங்க நல்லவனை போல நடிச்சு இந்த பக்கத்துல கெட்டவனை காட்டி இப்படி எல்லாம் இல்ல, நல்லவன் கெட்டவன். இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஏண்ட புள்ள நல்லவனாக ஐந்தா, ஏண்ட 16 புள்ளையும் சாலிஹீன்கள் ஐந்தா, வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், ஏண்ட நல்ல பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுப்பேன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப நான் ஏன் ஏண்ட பிள்ளைகள விஷயத்துல கவலைப்படுவோம்? ஏண்ட பிள்ளை சாலிஹீன்கள். அதே ஏண்ட புள்ள கெட்டவர்களாய்ந்தா, பாசிகீன்களாய்ந்தா, அந்த பாசிகீன்களுடைய விஷயத்துல நான் என்னப்பா பொறுப்பெடுக்கணும்? அவங்க கெட்டவங்களே, நான் ஏன் பொறுப்பெடுக்க? சாலிஹானா நான் பொறுப்பெடுக்க தேவையில்ல, அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். கிதாபில் எழுதுறாங்க 16 புள்ளைகளே பெரிய பெரிய குடும்பங்கள்ல கவர்னர், பிரசிடென்ட், ஜனாதிபதியுடைய குடும்பங்களுக்குள்ளால் அல்லாஹு தாலா முடிச்சு வச்சான். அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் 16 பிள்ளைகள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத்துல வந்த அல்லாஹ்ட மேல நல்லெண்ணம் இந்த நேரத்துல சில மனிதர்களுடைய உள்ளத்துல வரும். நாங்க நல்லெண்ணம் வைக்கிறதாக ஈண்டா எப்படி நல்லெண்ணம் வைக்கணும்? அப்ப நாங்க தொழிலுக்கு போகாம வீட்டுல இருந்துமா நல்லா பாப்பான்னு நல்லெண்ணம் வைக்கணுமான்னு செல்லணும் கேட்பாங்க. இப்படியும் சில மக்கள் கேட்கிறேன். இதே போல ஒரு சஹாபி கேட்டார் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பயணம் கொண்டு போறேன், இந்த நேரத்துல அல்லாஹ்ட மேல நல்லெண்ணம் வைக்கணும்னு சொல்றீங்க தான், இந்த பயணத்துல நான் ஓட்டிட்டு போன ஒட்டகமீங்க இதெல்லாம் கெட்டிட்டு அல்லாஹ்ட மேல நல்லெண்ணம் வைக்கவா, கெட்டாம நான் தூங்குறேன், கெட்டாம வச்சு அல்லாஹ்ட மேல நல்லெண்ணம் வைக்கவா யா ரசூலல்லாஹ்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐதான் இஸ்லாம் பரிபூரணமான மார்க்கம். குறைந்த ஒன்று இல்லை, எல்லாம் சொல்லி இஸ்லாத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கெட்டாம நல்லெண்ணம் வைக்கிறல்ல, கெட்டிட்டு நல்லெண்ணம் வை, முயற்சி செஞ்சு நல்லெண்ணம் வை அல்லாஹ் கிட்ட. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இது முதலாவது எங்களோட வாழ்க்கையில நாங்க வைக்கக்கூடிய நல்லெண்ணம். 2வது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய சமூகத்துல பிற மனிதர்கள மேல வைக்கக்கூடிய நல்லெண்ணம். எந்த மனிதனை பார்த்தாலும் நல்ல முறையில நினை, கெட்டவனா யோசிக்கவான், கெட்டவனா அவனை சித்தரிச்சு பாக்குறல், ஒரு ஜாதி பார்வை, ஒரு 3வது பார்வை, இந்த பார்வை பாக்குறல். இஸ்லாத்துல எல்லா மனிதர்கள மேல நல்லெண்ணம். இஸ்லாத்துல வீண் சந்தேகம் அது யாருட மேல, என்னோட மனைவிட மேல ஐந்தாலும் வீண் சந்தேகம், கெட்ட எண்ணம், மோசமான நினைவு, மோசமான பார்வை, இதெல்லாம் இஸ்லாத்துல வாழ்க்கைக்கு மட்டுமல்ல எங்கட ஈமானுக்கும் பெரிய ஆபத்தை கொண்டு வரும். கெட்ட எண்ணத்துல இஸ்லாத்துல பார்க்கலாம், ஒரு பயங்கரமான சந்தேக பார்வையில பார்க்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐதான் குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜிதனிபு கஸீரம் மினல், ஏ மனிதர்களே, நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையில அதிகமா யோசிக்கிறத விட்டு கொஞ்சம் தவிர்ந்துவோ. மிச்சம் யோசிக்கவான், மிச்சம் யோசிச்சா நிம்மதி இல்லாம போறே. சும்மா உதாரணத்துக்கு பாருங்க, சும்மா உதாரணத்துக்கு நாங்க எங்க வீட்டுல இருக்கிறோம், வாகனத்தை நாங்க ரோட்ல நிப்பாட்டிட்டு வந்துக்கிறோம். இந்த நேரத்துல ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாரு, உங்களோட வாகனமா ரோட்ல இருக்குது, அங்க பாருங்களேன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது அப்படியே. இவர் சொன்னார் அப்படி. இப்ப நாங்க அந்த வீட்டுல இருந்து வாகனம் முட்டும் போகல எத்தனை சிந்தனை எங்க உள்ளத்துல வாரு. வாகனத்துக்கு என்ன சரியோ தெரியா, என்ன சரி இதாக்கிட்டானோலோ, இதா என்ன சரி டேமேஜ் ஆகிட்டானோலோ, காத்த விட்டுட்டானோலோ, என்ன சரி நடந்தா பார்ப்போமே, நாங்களும் ரெடியா தான் போம். சண்டைக்கும் ரெடியாவிடுவார். அப்படி இல்லை, எங்களுக்கு என்ன செய்ய நடந்த, இவர் எந்த அளவுக்கு போவார், கோர்ட்ல யார் அவருக்கு எப்ப கொடுக்கிறேன் யோசிச்சு கொண்டு பேசிடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு கோபம், தேவையில்லாத சிந்தனை. அங்க போயிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லுவார், உட வாகனமா கொஞ்சம் மகன் எடுக்கிறீங்களா கேட்ட திறக்கிறது இருக்கு. இந்த வீண் சிந்தனை, இது வீண் நினைவுக்குது. இதுதான் குர்ஆன் சொல்லு, கஸீரம் மினல், சும்மா நினைச்சு கொண்டு வான், சும்மா அப்படியா இப்படியா அதா இதா அதெல்லாம் யோசிக்கவான். அதுதான் அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்ல, இன்ன பஅத தன்னி இஸ்ம், சில நினைவு கூட பாவம் என்று குர்ஆன் சொல்லுது. நீ சில நினைவுக்குது மனைவியுடைய விஷயத்துல, அப்ப என்னென்னலாம் யோசிக்கிறோமா? இது எவ்வளவு டிவோர்ஸ், காரணம் என்ன? ஏன் விவாகரத்து, காரணம் என்ன? தேவையில்லாத சிந்தனை கூட
இது இப்படி ஆயிக்குமா, இது அப்படி ஆயிக்குமா, இந்த மாதிரி நடக்குதா, இந்த எண்ணங்களும் பாவம் என்று விளங்கிக்கோ. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதனை பத்தி எவ்வளவு கெட்ட எண்ணம் உள்ளத்துல வந்தாலும், இந்த காலம் அப்படிதான், எவ்வளவு கெட்ட எண்ணம் வைக்கலுமோ வைக்கிறாங்க வாழ்க்கையில். ஒரு மனுஷனை எவ்வளவு மோசமான பார்வை பார்க்கலுமோ பார்க்கிறாங்க. ஈக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் அவன் மேல காட்டி அவன் மான மரியாதை எவ்வளவு கலட்ட ஏழுமோ அந்த அளவுக்கு சமூக முயற்சி செய்து கலட்டவன். அவன் அடையாளத்தை அழிக்கணும், அவனை வாழ விட்டுறல்ல, அவனை நான் எப்படியாவது சமூகத்திலேருந்து ஓரமாக்கணும், அவன் வெளியில வாரத்துக்கு வெட்கப்படணும். இப்படி எல்லாம் நாங்க யோசிக்கிறோம். இதெல்லாம் கெட்டித்தனம் அல்ல கண்ணியமிக்கவர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே. அதுதான் சொல்லுவாங்க, ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க. மீனிகளே மீன், இந்த மீனுக்கு நஜீஸ் வெளியாகிற பகுதியால நஜீஸ் வெளியா என்னத்துக்கு போறோம், கொஞ்சம் போல அந்த மீன் நஜீஸ் ஒட்டி கொண்டிருக்குமாம் அந்த பகுதியில். இதை இறால் கண்டுட்டு சொல்லுமாம் உடம்புல நஜீஸ் ஒட்டி நஜீஸ் ஒட்டின்னு சொல்லி. ஆனா அந்த இறாலுக்கு சரியா 3/2 பங்கு அதனுடைய உடம்பு ஃபுல்லா நஜீஸ் சொல்லி. அதுக்கு தெரியா 2 பங்கும் நஜீஸோட தான் நான் வாழ்றேன் என்று சொல்லி. சமூகத்தில் எவ்வளவு மனிதர்கள் அடுத்தவங்களோட மேல பழி போடுறாங்க, அவங்களோட மேல கெட்ட எண்ணங்களை உருவாக்குறாங்க. ஆனா இவங்களோட தப்பு தவறு இன்னும் வெளியே தெரிய வரல. அது வரைக்கும் இவன் எல்லாம் நல்லவன், வெளியே வந்தவன் கெட்டவன், வெளியே வராம ஒளிச்சவன் எல்லாம் நல்லவன். இந்த காலத்தில் கசப்பா இருந்தாலும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத சுற்றிதான் எங்களோட வாழ்க்கை நரகத்தை நோக்கி போகுது. நாங்க திருத்தி கொள்வோம் இந்த வாழ்க்கையை. அடுத்த மனிதர்களை சித்தரிக்கவான, கெட்ட எண்ணங்களை உருவாக்கவான, சந்தேகமான விஷயங்கள் உறுதி இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு மனிதனுடைய பாவத்தை நீங்க கேள்விப்படுறீங்க, கேள்விப்படுறல்ல, 8 கண் 4 ஷஹாதா, 4 பேர் 8 கண்ணால பாத்திக்கணும் அந்த பாவத்தை. அந்த பாவத்தை 8 கண் பார்க்காம ஒருத்தருடைய மேல பழி போடலாம். நாங்க கேள்விப்பட்டோமே, நாங்க இப்படி ஒன்று வந்துச்சு எங்கட காதுக்கு, நாங்க இப்படி ஒன்று பேசினோமே, கேட்கிறதெல்லாம் வச்சு ஒரு மனிதனை கெட்டெண்ணம் வைக்கல. இஸ்லாம் சொல்லு, கேட்கிறதெல்லாம் வச்சு கெட்டெண்ணம் வைக்கலாம், அவன் மேல தவறான ஒரு பழிய சுமத்தேலாம். இஸ்லாம் எங்களுக்கு அதான் வழிகாட்டுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவம், எவ்வளவு ஹராத்துக்கு சொந்தக்காரன், எவ்வளவு பாவங்களை வாழ்க்கையில செய்யறாங்க. ஒளிஞ்சி ஒளிஞ்சி கடல் கடந்து, நாடு கடந்து, ஊர் கடந்து, மறைஞ்சி மறைஞ்சி பாவம் செய்யறாங்க. ஆனா அவங்களோட ஏரியாக்களுக்கு வந்தா நல்ல பிள்ளையமா இருக்கிறான், எந்த பாவத்தோடு தொடர்பு இல்லாத போல இருக்கிறான், நல்ல மனிதர்களை போல பேசுறான். ஆனா எத்தனையோ அட்டூழியத்துக்கு சொந்தக்கார், எவ்வளவு அநியாயத்துக்கு சொந்தக்கார், எவ்வளவு பேருடைய பது அந்த மனுஷன் வாழ்க்கையில இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு கேவலங்களை வாழ்க்கையில வச்சுக்கொண்டு அடுத்த மனிதர்களை கெட்டவனை சித்தரிக்கிறார்கள். ஆனா விளங்கிக்கோ ஒரே ஒரு விஷயம், அடுத்த மனிதர்களை கெட்டவனை காட்டுற மனிதன் மிச்ச நாளைக்கு நல்லவனுடைய வேடத்துல சுத்தேலாம். அதுதான் ஹதீஸுடைய கருத்தைப்படி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் உண்மையில இருக்குது. சும்மா செல்றோமே, மொத்தம் களவெடுக்கிறான், கள்ளன் இவன் களவெடுக்கிறான், களவு உண்மையில இவன் வாழ்க்கையில இருக்குது. ஆனா இவன் வாழ்க்கையில உண்மையாக ஈக்கக்கூடிய அந்த பாவத்தை வெளியில சொல்லி சொல்லி எந்த மனிதன் அந்த மனிதனை கேவலப்படுத்துறானோ, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த களவு என்று சொல்லக்கூடிய பாவத்தை வாழ்க்கையில இவன் செய்யாத வரைக்கும் மௌத்த சந்திக்க மாட்டான். இவன் கல்லனாதான் மௌத்தாகுவான். ஏன்னா தர்த்தீப் அப்படிதான். ஏன் இப்படி சொல்றது தெரியுமா, அவன் செய்யலையா, களவெடுக்கலையா, அவன் புள்ளைய கொண்டு அல்லாஹ் களவெடுக்க வைப்பான். இது நான் சொல்லல கண்ணியமிக்கவர்களே, ஹதீஸுடைய கருத்து இது. ஏன் இப்படி சொல்லப்படுவது தெரியுமா, அவன் செய்யற களவு எங்களுக்கு விளங்குது, அவன் ஒரு பாவம் ஒன்று செஞ்சாலும் எங்களுக்கு விளங்குது. சில நேரம் அவன் செஞ்ச தௌபா எங்களுக்கு தெரியாது. அந்த பாவத்தை நினைச்சு அவன் தஹஜ்ஜுதுல அழுதி கேளுங்க, அவன் சுஜூதுல அழுதி கேளுங்க. அந்த பாவத்தை நினைச்சு இந்த வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நடந்துச்சு, நான் இப்படி தௌபா செஞ்சு கேளுங்க. அவன் செஞ்ச பாவம் எங்களுக்கு விளங்குது, செஞ்ச தௌபா எங்களுக்கு விளங்கல. அந்த தௌபாக்காக வேண்டிதான் இந்த மனுஷனுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ், ஆனா கவலை என்ன தெரியுமா, இந்த காலத்துல ஒரு மனிதன் ஒரு தவறை தூக்கிட்டு வாரார், வந்து ஒத்தர மேல பழி சொல்றாரு, இவர் இன்ன மாதிரி, இவர் இன்ன மாதிரி, இவர் இன்ன மாதிரி. இந்த காலத்துல சமூகத்துடைய தர்மம் எடுபட்டுட்டு,
மனிதர்களுக்கு மத்தியில நியாயம் இல்லாம வைத்துட்டு, ஊடக தர்மம், சமூக வலைதளங்களுடைய தர்மம் இல்லாம வைத்துட்டு, யாரும் யாருடைய மானத்தை வாங்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு சமூக வலைதளங்கள், சமூகங்கள் மாறிட்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்ட முஃமின்களே, இன்ஜாஅக்கும் ஃபாஸிக், ஒரு மனிதன் வாராரு, ஒரு பாவியான மனிதன். வரக்கூடியவங்க எல்லாம் இன்னொருத்தருடைய செய்தி எடுத்துக்கொண்டு வார எல்லாம் நல்ல மனுஷனா. ஒரு பாவியன் ஒலிக்கிட்ட வந்து சொல்றாரு, இவன் இப்படி, இவன் அப்படி, இவன் இந்த மாதிரி, இவன் இப்படி, இவன் இப்படி, இப்படி எல்லாம் அவருடைய மேல பழி சுமத்துறாரு. குர்ஆன் சொல்லுது, பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிம். குர்ஆன் சொல்லுது, அப்படி கொண்டு வந்து சொன்னா உடனடியா அவரை நினைச்சு முன்னுக்கு வைத்திரவானு. நீங்க அவருடைய கட்டத்துல அடுத்த பக்கம் யோசிக்கவானு. முதலாவது ஒருத்தர் ஒன்று வந்து சொல்றாரு, இந்த ஆதியார் இப்படி இப்படி கேள்விப்பட்டனே, இந்த கேள்விப்பட்டதெல்லாம் வச்சு அவரை தவறா நினைக்கவானு. இவர் கேட்ட உடனே அவரோட பேசாமிக்கிறார். காரணம் கேட்டா இவர் மனைவி கிட்ட பேசி சொல்றாரு, புள்ள கிட்ட சொல்ல, அவன் ஒரு ஜாய் ஆளாம், எங்களுக்கு வந்துச்சு நியூஸ், இப்படி எல்லாம் சொல்லிடுறாரு. குர்ஆன் சொல்லுது, இப்படி ஒருத்தன் தூக்கிட்டு வாரானா முதலாவது அந்த மனுஷன் சொல்றது உண்மையான விசாரி, முன்னுக்கு கூப்பிடுங்க, வைங்க, விசாரிங்க. வந்து சொல்றவர் அமானிதம் ஆகிக்கணும், நான் சென்னு செல்வானோ, இந்த விஷயத்துல அமானிதம் தேவையே இல்லை, இதுல அமானிதம் பேண தேவையில்ல. ஏண்டா இவர் அவர்கிட்ட மேல ஒரு கெட்டெண்ணத்தை உருவாக்கியனே பாவியாக்குறார். நான் அந்த சந்தேகத்தை அவரை கொண்டு தீர்க்கணும். நீ இப்படி எனக்கிட்ட சொல்றியா, நீ முன்னுக்கு வா, நீங்களும் முன்னுக்கு வாங்க. இவரு உங்களைய பத்தி இப்படி சொல்றாரு, இது உண்மையான கதையா எங்களுக்கு தெரியும், விசாரிங்க கண்ணியமிக்கவர்கள். ஆனா கவலை ஒரு சைட்ல எப்படி பேசுறாங்க, இவரை என்ன நாங்க பிளாக் மார்க்ல வைக்கணுமா, இவரை நாங்க கொஞ்சம் இந்த மார்க்ல வைக்கணும், ஒயிட் மார்க்ல வைக்கணும், அப்படி இப்படின்னு பேசுறாங்க. நாங்க பிளாக் மார்க் கொடுத்தா அவர் நரகவாதி ஆகிடுவாரா, நாங்க ஒயிட் மார்க் கொடுத்தா இவர் சொர்க்கவாதி ஆகிடுவாரா? ஒன்றும் நடக்காது. யார கேவலமா நினைக்கிறீங்களோ சில நேரம் அவர் கண்ணியமான இடத்துல கேளு, யார கண்ணியமா நினைக்கிறீங்களோ அவர் கேவலத்துக்குள்ளாக போகலும். இது அல்லாஹ்வுடைய தர்த்தீப், சுன்னத். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனுஷனை பயப்படுவாங்க, குர்ஆனை பயப்படுவோம். மனிதர்களை பயப்பட தேவையில்ல, ஹதீஸ பயப்படுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை பயப்படுங்க. வாழக்கூடிய வாழ்க்கையில சக மனிதர்களோட வைக்கக்கூடிய எண்ணம் மீக்குது, இந்த எண்ணம் மேலே நரகவாதி ஆக்கிரு. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரத்துல கிதாபுல ரொம்ப சுருக்கமா விளங்கப்படுத்துற, ஒரு யுத்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா ரலியல்லாஹு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சரியான வெயில், பெரிய ஒரு கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பின்னால் இருக்கிறான். பாக்குறான், ஏன் நபி அவங்க இந்த வெயில நின்று கொண்டிருக்கிறான். கொஞ்சம் நீங்க உசாமா ரலியல்லாஹு வாரான். 18 வயது வாலிபன், 18 வயது வாலிபன், கருத்த மனுஷன். நாங்க செல்லுவோமே கருப்பு, எத்தியோப்பியா. இந்த மனிதன் வார உசாமா ரலியல்லாஹு 18 வயது வாலிபன். இப்ப அந்த ஈக்கிற எல்லாம் நினைச்சாங்கன்னு தெரியுமா, இந்த சின்ன பொடியனுக்கா நபியோ இவ்வளவு நேரம் வெயில நின்றுடா, எங்களைய சேர்த்து வெயில நிப்பாட்டிட்டீங்களா? கிதாபுல எழுதுறாங்க, யாரெல்லாம் உசாமா ரலியல்லாஹு கேவலமாக நினைச்சாங்களோ எண்ணினாங்களோ இவங்க எல்லாம் களிமா இல்லாம முறுத்ததா மௌத்தாவினா. யாருடைய காலத்துல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல களிமா இல்லாம முறுத்ததா மௌத்தாவினா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சக்கராத்துல சிரிச்சு கொண்டிருக்கிறான், உற்சாகம் ஆகிறான். பேசி கேட்டாங்க, ஏனப்பா சிரிச்சு கொண்டிருக்கிறீங்க சக்கராத்துல? எல்லாம் பயப்படுற நேரம், எல்லாம் பயங்கரமான நேரம், எல்லாம் பயத்தோட இருப்பாங்க, நீங்க சிரிச்சு உற்சாகம் ஆகிக்கிறீங்க. சொன்னாங்க, 2 விஷயத்த கொண்டு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை கேட்கிறது. கேட்டாங்க, ஒன்னாவது என்ன சொன்னாங்க, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எனக்கு தேவை இல்லாத ஒரு விஷயம் வாழ்க்கையில. இன்னொரு மனுஷன் கதை எங்களுக்கு தேவையில்லை, அவன் எப்படி வாழ்ந்தா அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. தேவை இல்லாத எந்த விஷயத்திலும் நான் வாய் போடுறல்ல, அதெல்லாம் நான் யோசிக்கிறல்ல, எனக்கு அறிவில்லாத விஷயத்தை பத்தி நான் யாரோட பேசுறல்ல. இது ஒன்னாவது, சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறார். 2வது சொன்னாங்க, யார பத்தியும் என் குடும்பத்துல, என் மனைவி, என் புள்ள, என் உறவினர்கள் யார பத்தியும் உள்ளத்துல கொஞ்சம் சரி, என் உள்ளத்துல கெட்ட எண்ணம் இல்லை. நான் யாரையும் தவறா நினைக்கிறல்ல, யார பார்த்தாலும் என்னைய விட சிறந்தவன் ஐக்கியலும் இப்படிதான் யோசிப்பனே தவிர யார பத்தி நான் கெட்ட எண்ணம் வைக்கிறல்ல. அதை கொண்டுதான் சக்கராத்துல சிரிச்சு கொண்டிருக்கிறேன்டா.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட சக்கராத்தோல் எப்படி அமைய போகுதோ, நாங்க எல்லாம் எப்படி மௌத்தாக போறோம் எங்களுக்கு என்றா தெரியாது. அதுதான் இந்த காலத்துல சொல்லுவாங்க, எப்படி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பனைமரத்துக்கு கீழே உட்கார்ந்து பால் குடிச்சாலும் கல் என்று சொல்லக்கூடிய மது குடிக்கிறேன்னு தான் சமூகம் சொல்லும் என்று. இல்ல இல்ல, உலமாக்கள் அந்த பழமொழியை மாத்த சொல்லிட்டாங்க. மிச்சம் பேருக்கு தெரிய வைக்கும் மாத்த சொன்னது. சொன்னா ஒரு மனிதன் பனைமரத்துக்கு கீழே உட்கார்ந்து கல்லே குடிச்சாலும் பால் குடிச்சேன்னு நினைங்க தான் சொல்றான். கெட்டெண்ணம் வைக்கவாங்க, யாரையும் தவறா நினைக்கவாங்க. இப்படியா அப்படியா, அவன் சூழ்நிலை அவன் வாழ்க்கை எப்படின்னு எங்களுக்கு தெரியா. அவன் என்ன நிலைமையில எப்படி ஒரு முடிவுக்கு வந்தான்னு தெரியா. அவன் என்ன நிலைமையில எப்படியான ஒரு சோதனைக்கு போனான்னு தெரியா. அதனால வாழ்க்கையில கெட்டெண்ணம் வைக்கவாங்க. எல்லாத்தையும் நல்லெண்ணம் வைங்க. ஏன்னா மனுஷனுடைய மானம் சரியான பெருசு. அல் இஸ்திசாலத்து ஃபீ இர்தில் முஸ்லிம். வட்டியில பெரிய வட்டி என்ன தெரியுமா? பேங்க்ல போயிட்டு இந்த சல்லி போட்ட ஆபீஷியலா எடுக்கிற வட்டி இல்ல, பெரிய வட்டி ஒரு முஸ்லிம் மானத்தோட விளையாடுறதுதான் வட்டி. பயங்கரமான வட்டி ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதையில கை வைக்கிறது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியூன்கள், தபு தாபியங்கள், அடுத்த மனிதர்களுடைய விஷயத்துல ரொம்ப கண்ணியமாக நடந்தார். அதுதான் இஸ்லாம் செல்லுது. நீங்க ரோட்ல போறீங்களா, ஒரு முஸ்லிம பாக்குறீங்க, முஸ்லிம கண்டா நினைங்க, அவன் இந்த நிலைமையில என்னைய விட சிறந்த மனுஷன் நினைங்க, என்னைய விட சிறந்தவன் இந்த நிலைமையில. அதே போல ஒரு காபிர், களிம இல்லாத மனுஷனை பாக்குறீங்களா, மாற்று மத சகோதரன், இவனை பார்த்த எப்படி நினைக்கணும், இவன் என்னைய விட நான் அவனை விட சிறந்தவன் நினைக்கிறது செல்லாம். முஸ்லிம கண்டா இப்ப என்னைய விட சிறந்தவன் நினைக்கிறத போல, களிம இல்லாதவனை கண்டா எதிர்காலத்துல இவன் என்னைய விட சிறந்தவனா மாறையும். சில நேரத்துக்கு இஸ்லாத்துக்குள்ள வந்து என்னை விட பேணுதலான ஒரு மனுஷனா மாறையிலுமா இல்ல. பரம்பரை முஸ்லிம்களுக்கு இன்னும் ஹஜ்ஜும்ராவுடைய பாக்கியம் இல்ல. ஆனா இடையில இஸ்லாத்துக்கு வந்து எவ்வளவு பேர் ஹஜ்ஜும்ராக்களுக்கு போயிட்டு வாரா, எவ்வளவு பக்குவமா வாழ்க்கையை கழிக்கிறாங்க. ஏன்? பரம்பரை முஸ்லிம்கள், அவங்க பரம்பரையா இஸ்லாத்தை விளங்கினாங்க, இஸ்லாத்துல இருக்கிறாங்க. இது ஆச்சரியம் இல்ல. ஆனா 40 வருஷம் ஒரு மனிதன் மாற்று மதத்துல ஈந்து களிமவத்தில் இஸ்லாத்துக்கு வாரான் என்றா, இஸ்லாத்துக்கு வாரது விளங்கி வாரான், இஸ்லாம் என்றா என்னன்னு படிச்சு வாரான், சும்மா இல்ல. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய வாழ்க்கையில எண்ணங்களை சீராங்க, நல்ல நிலைமைகளை சீராங்க. அல்லாஹ் தஆலா முதலாவது நல்ல எண்ணம் வை. நாளைய நாள் முக்கியமான நாள், எங்களுக்கு தெரியும், தேர்தலுடைய நாள், ஜனாதிபதியுடைய ஓட்ஸுடைய நாள். அதனால அந்த விஷயங்கள்ல நாங்க எந்த அளவுக்கு நாங்க மனிதர்கள மேல நம்பிக்கை வச்சுக்கிறோமோ அதை விட பல மடங்கு அல்லாஹ்ட மேல நல்ல எண்ணமே. யாரு வந்தாலும் அல்லாஹு தஆலா சொல்றான், அனல்லாஹுல் மாலிகுல் முல்க், ஆட்சிக்கெல்லாம் ஆட்சியாளன் யாரு? நான் தான். ஒவ்வொரு மனுஷனுடைய கல்புடைய ஆட்சி என்கிட்ட தான். நான் நினைச்சா நாங்க நம்பிக்கை வச்சுக்கிறோமே, அவர்களை கொண்டு மோசமான ஆட்சியை நடத்துவோம். நாங்க மோசம் என்ன நினைச்சுக்கிறோமே, அவனை கொண்டு நல்ல ஆட்சியை கொண்டு வருவோம். ஆட்சி அது அல்லாஹ்ட கையில தான் நீக்குது. அதனால தேர்தலுடைய நாள் கண்ணியமாக நடந்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் கட்டாயம் போயிட்டு ஓட்ஸ் பண்ணுங்க, சம உரிமைகள் கொடுக்கப்பட்டு போயிட்டு ஓட்ஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு தேர்தல் விஷயங்களை வெளியில பேசவா, ஈ சம்பந்தமானா அப்படின்னா இப்படி அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு ஓட்ஸ் பண்ற உரிமை, வாக்குரிமை இருக்குது, பேசாம போயிட்டு பண்ணுங்க. அல்லாஹ்ட மேல நல்லெண்ணம் வைங்க. இதுக்கு பின்னால சரி முஸ்லிம்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுவு காலம் வரும். நல்லெண்ணம் வைங்க. அல்லாஹ் நிச்சயமா கைவிட மாட்டான், அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் நிச்சயமா என்னோட வாழ்க்கை தரத்தை மாற்றுவான், எந்த காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை, நல்ல எண்ணத்தை அல்லாஹு தஆலா கிட்ட வச்சு அல்லாஹ் கிட்ட உதவி தேடுவோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி